ஹாய் கைஸ், இந்த டீம் மீட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பெங்களூர்ல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வின்னிங் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. டீம் ஆதிசி வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டேவா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ டீம் பிளேயர்ஸ் இங்க இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம இண்டிவிஜுவலா இந்த டோர்னமெண்ட் பத்தி கேட்கலாம். ஸோ தெரியுது பாத்தீங்களா கப்பு. ஸோ இந்த டோர்னமெண்டோடைய ரன்னர்ஸ். ஸோ வாங்க பேசலாம் ஜாலியா. உங்க நேம்? மோகன். ராகுல் ப்ரோ. சஞ்சய். தினேஷ். கௌஷிக். முத்து. அபி. அப்துல் ப்ரோ. ஓகே அப்துல், சொல்லுங்க எப்படி இருந்துச்சு டோர்னமெண்ட்? இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுற பெங்களூர்ல போயிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. அவங்க என்ன டீம் ரெப்ரசென்ட் பண்ணீங்க? ஆர்சிசி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாரு. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டோர்னமெண்ட் இன் கர்நாடகாவே சொல்லலாம். ஓகே, தமிழ்நாட்டிலயும் சரி கர்நாடகாலையும் சரி இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் அண்டர் 22 ஏஜ் கேட்டகரியில பிக்கஸ்ட் டோர்னமெண்ட் எவர் பிளே பண்ணது. சின்ஸ் நான் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே பிளே பண்ணது இதுதான் பிக்கஸ்ட் ஏஜ் மேட்ச். 4 நாள் நடத்தினாங்க. 80 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. மும்பைல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, பாட்னால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அங்க ஆர்கனைசரும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, எங்களுக்கு டிஃப்ரெண்டா இருந்தது அங்க போய் விளையாடுறது. ஏன்னா 80 டீம்ஸ் போது எக்கச்சக்க நியூ பிளேயர்ஸ் வந்து அங்க இருக்காங்க. தமிழ்நாடு சென்னையில இருந்து ஒரு 6 or 7 டீம் வந்திருப்பாங்க. அண்ட் சேலம், அப்புறம் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை இந்த சைட்ல இருந்து ஒரு சில டீம் தான் வந்து 10 டீம் மேல வந்தாங்க. மொத்தமா தமிழ்நாடு சைட்ல இருந்து ஒரு 10 டீம் பார்ட்டிசிபேட். ஓகே, நீங்க எத்தனை ரவுண்ட் விளையாண்டீங்க மொத்தமா? ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே போனப்போ 5 மேட்ச் விளையாண்டோம். ஓகே, செகண்ட் டேல வந்து மொத்தம் 2 மேட்ச் விளையாண்டோம். பெரிய ப்ராசஸ் தான். பெரிய எத்தனை ஓவர்? ஃபர்ஸ்ட் டேல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாமே 5 ஓவர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 ஓவர்ஸ் மாட்டிட்டாங்க. அது சொல்லணும்னா எஸ்பெஷலி மோகன் பேட்டிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், மோகன் நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் சஞ்சய் ஸ்பெஷலா பண்ணோம்னா சஞ்சய் ஓகே நல்லா ஸ்டார்ட் அவனோட ஸ்டார்ட்னாலதான் இந்த அளவுக்கு மேட்ச் வந்து போனதுக்கு காரணமே. எண்ட் ஆஃப் த வீக் டோர்னமெண்ட் வரைக்குமே அவன் கொடுத்த ஸ்டார்ட்ல தான், அவனோட பாசிட்டிவ் ஸ்டார்ட்ல தான் நாங்களுமே அவனை ஃபாலோ பண்ணி போயிருந்தோம். அவனுக்கு சப்போர்ட் பண்ணோம். இன்னும் ஸ்பெஷலா பேட் அண்ட் பால் ரெண்டுத்துலயுமே ஸ்பெஷலா பண்ணது அப்துல்லா ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தான். பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி டீமுக்கு வந்து ஒரு கான்பிடென்ட். பெரிய ஸ்பெஷல் அவார்டு யாரா வாங்கிருக்காங்க நம்ம டீம்ல இருந்து? சஞ்சய் பெஸ்ட் பவுலர் அவார்டு, பெஸ்ட் பவுலர் ஆஃப் த டோர்னமெண்ட். 80 அணிகள் பெஸ்ட் பவுலர். 80 டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சய் பெஸ்ட் பவுலர் ஆஃப் த டோர்னமெண்ட். வாழ்த்துக்கள் பிரதர். ஓவராலா நல்லா இருந்துச்சு. எப்படி ஃபைனல் எப்படி விட்டீங்க? ஃபைனல்ல வந்து அவங்க அன்னையோட டேல அந்த நல்ல டீம் அவங்க தான். எல்லாமே நம்ம ஆடினது நல்ல டீம் அவங்க தான். அந்த நல்ல டீமே நம்ம 3 ஓவர்ல வந்து 18 ரன்ஸ்ல போட்டோம். ஓகே, ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட்னால ஒரு பேட்ஸ்மேன் ஆட விட்டதுனால இவ்வளவு ஸ்கோர் வந்து அதையுமே நம்ம வின் பண்ற மாதிரி வந்துருச்சு. பால் டு பால் கேம் வந்துருச்சு. அங்க இருந்து நம்ம பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 50,000, செகண்ட் பிரைஸ் வந்து 30,000, தேர்ட் பிரைஸ் வந்து 10,000, ஃபோர்த் பிரைஸ் வந்து 5,000. மேன் ஆஃப் த சீரியஸ் வந்து சைக்கிள். பீப்புள் அரௌண்ட் த கிரவுண்ட் பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்டா ஃபீல், எமோஷனலா இருந்துச்சு. அவ்வளவு பேர் முன்னாடி நம்ம விளையாடுறதும் சரி நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது கிரவுண்டுமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அங்க இருந்த பீப்புள்ஸுமே ஆர்கனைசர் அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தாங்க நம்மளுக்காக. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கணேசனால தான் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் தனித்தனியா ஒரு டீம்ல ஆடுறதா இருந்துச்சு. ஓகே, நாங்க வந்து இப்போ டெய்லியும் ஃபியூ டேஸா சின்ன பசங்க எல்லாருமே நாங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் அண்ணா கிட்ட சொல்லும் போது அண்ணா என்ன சொன்னாரு, நீங்க ஏன் எல்லாரும் தனித்தனியா விளையாடுறீங்க, நான் என்ட்ரி கொடுக்குறேன், நீங்க போய் விளையாடுங்க அப்படின்ட்டு நம்மளோட பூஸ்ட் பண்ணி நம்மள செட் பண்ணி நம்மள ஆட வச்சது. நீ செட் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு செட் பண்ணியிருந்தாரு. நிறைய சப்போர்ட் நாங்க எதிர்பார்த்ததோட 200% சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. இந்த அளவுக்கு சின்ன பசங்களை நம்பி யாரும் பண்ண மாட்டாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கணேஷ் அண்ணா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பரத் அண்ணா அண்ட் டீம்மேட்ஸ் கேஸ்வனா இருக்கட்டும், சுரேஷ் அண்ணாவா இருக்கட்டும். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அருண், அம்பத்தூர் அருண் இருக்காருல்ல, அவருமே எங்க கூட டிராவல் பண்ணி வந்திருந்தாரு. அவருமே 2 நாள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு, நல்லா என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணியிருந்தாரு டீம்மேட்ஸ் எல்லாரும். இன்னொரு முக்கியமான பர்சனை சொல்ல மாட்டேன், கர்நாடகாவோட ஸ்டார் ஹரிஷ் அண்ணா, அவருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம இங்க இருந்து அங்க போனப்போ ஃபுல் சப்போர்ட்மே அவரு தான் பண்ணியிருந்தாரு நமக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஓகே,
நான் ஃபுல்லா பெங்களூர்ல வீடியோல பார்த்ததோட சரி ஃபர்ஸ்ட் டைம் விளையாட ஒரு சான்ஸ் கிடைச்சது. கணேசனா வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டூர்னமெண்ட் நடக்குதா தம்பி வந்து விளையாடுறியா கேட்டு யோசிச்சேன்றதோட பயந்தேன். நம்ம போனா பெர்ஃபார்ம் பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனா எனக்குள்ளே தோணுச்சு சரி சும்மா போவோம் பட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுதான். ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் அவுட் ஆன உடனே ஒரு 4-5 பேர் எனக்கு சஜஷன் பண்ணாங்க. கேசவண்ணா, சுரேஷ் அருணா, இவங்க வந்து சில விஷயம் சொன்னாங்க. இது பண்ணனால நீ அவுட் ஆன, அடுத்த மேட்ச் திருப்பிக்கோ. அதை திருப்பின எனக்கு நிறைய சக்சஸ் கிடைச்சது. இப்போ உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலா இருந்தது டோர்னமெண்ட்? போலிங் நல்லா போட்ட, பேட்டிங் தான் சொதப்பிட்டு இருக்கு. இது எல்லா மேட்சும் ஓப்பன் ஏறி விட்டாங்க. செமி குவார்டர் ஃபைனல் மட்டும் தான் ஆடின பேட்லயே. ஓகே, எல்லா மேட்சும் ஒண்ணுமே ஆடல. ஆனா அண்ணன் எல்லாம் சொன்னாங்க, சுரேஷ் தான் சரி, கேசவனா, கணேஷ் எல்லாம் சொன்னாங்க, பரவாயில்ல ஆடுறா தம்பி, பாத்துக்கலாம், கிளிக் ஆயிடுச்சா நல்லா ஆடுங்க இதான் சொன்னாங்க. ஆனா பேட்டர் சுத்தமா போடல. ஒரே மேட்ச் தான் ஆடினேன், குவார்டர் ஃபைனல் மட்டும் தான் ஆடினேன். 2 மேட்ச் ஆடினா போலிங் நல்லா போடுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறேன் வேற, நல்லா சப்போர்ட் பண்ண எனக்கு. எங்க மேல நம்பிக்கை வச்சு கூட்டிட்டு போனதுனால அவருக்காக நாங்க வந்து ப்ரைஸ் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஜென்ரலா போட்டோம். செமி ஃபைனல்ஸ்ல மட்டும் விட்டோம். ஒரு மிஸ்டேக்னால, கேட்ச் மிஸ்டேக்னால டோர்னமெண்ட் எப்படி இருக்கு? அது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியே போய் வாங்குறேன்னா, ஸோ வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எல்லாருமே நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம டீம்ல பெங்களூர்ல விளாண்ட பாதி பேர் தான் இங்க இருக்கோம். பாதி பேர் வந்து பர்சனல் விஷயத்தினால கொஞ்சம் பேர் வரல. அதுல ஃபர்ஸ்ட் தனுஷை மென்ஷன் பண்ணிக்கிறேன். தனுஷ் வந்து R6 பிளேயரு. தனுஷுமே நல்லா போட்டிருந்தான், எல்லா மேட்சுமே நல்லா போட்டிருந்தான். ஸ்டார்டிங்குமே ஒரு சில மேட்ச் நல்லா ஆடி கொடுத்துருந்தான். தேங்க்ஸ் டு தனுஷ். அப்புறம் மோகன் மோகன்மே R6 தான். ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம தோக்குற சுச்சுவேஷன்ல இருந்தோம். 8 ரன்ஸ்க்கு ஒரு 5 விக்கெட் ஆர் 4 விக்கெட் சம்திங் விட்டுட்டோம். அந்த டைம்ல மோகன்ற பையன் தான் வந்து நமக்கு ஒரு ஹோப் கொடுத்து ஒரு 40+ அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணது காரணமே மோகன் தான். தேங்க்ஸ் டு மோகன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பவுலர் சுபாஷ் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம சூஸ் பண்ணோம். திருவண்ணாமலை பையன், அந்த பையன் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலேயும் நல்லா போட்டு கொடுத்தா. ஒரு மேட்ச் வந்து 9 ரன்ஸ் அடிக்கணும்னு இருந்தது. அந்த டீமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த டீமுக்கு அகேன்ஸ்டா 5 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிற மாதிரி நல்ல பவுலிங் சுபாஷ். கீப்பர் நிதின்மே எல்லா மேட்சுமே நல்லா கீப்பர் பண்ணியிருந்தாரு. தேங்க்ஸ் டு நிதின். ரோஷன் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ரோஷன் வந்து இருப்பாங்க, அதுலயுமே சப்போர்ட் பண்ணியிருந்தாரு ரோஷன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆகாஷ். எந்த ஒரு ஈகோவுமே இல்லாம எல்லாரையும் ஈக்குவலா பார்த்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தான் ஆகாஷ் மாதிரி ஒரு பிளேயர் ஒரு டீமுக்கு கிடைக்கிறது கஷ்டம், எங்களுக்கு கிடைச்சிருக்கான். தேங்க்ஸ் டு ஆகாஷ். ஓவரால் வெல் பிளேட் கைஸ்.